நண்பர்களே, நாம பல்வேறு விதமான சிறுகதைகளை பற்றி பார்த்துன்னு வரோம். இன்னைக்கும் அது மாதிரி சுவாரஸ்யமான ஒரு கதையை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கை என்பது நாம் நினைப்பது போல எப்போதுமே பூப்பாதையாக இருப்பதில்லை. சில நேரங்களில் நாம் மிகவும் நேசிக்கும் மனிதர்களே நமக்கு தெரியாமல் ஒரு இருண்ட பாகத்தை மறைத்து வைத்திருப்பார்கள். திருமணம் என்பது ஒரு பெண்ணிற்கு மறுபிறப்பு என்பார்கள். புகுந்த வீட்டில் கிடைக்கும் அன்பை விட ஒரு பெண்ணிற்கு பெரிய சொத்து எதுவும் இல்லை. ஆனால் அந்த அன்பிற்கு பின்னால் ஒரு வஞ்சகம் ஒளிந்திருந்தால் இன்று நாம் பார்க்க போகும் கதை ரேவதி என்ற பெண்ணின் வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மை. இது வெறும் கதையல்ல, சமூகத்தில் மறைந்து கிடக்கும் ஒரு கசப்பான உண்மையை உறக்கச் சொல்லும் பாடம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரேவதிக்கு திருமணம் முடிந்து 6 மாதங்கள் ஆகிறது. கணவன் கார்த்திக் ஒரு மென்பொருள் பொறியாளர். மாமனார் சிவலிங்கம் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி. மாமியார் பல ஆண்டுகளுக்கு முன்பே இறந்து விட்டார். கார்த்திகிற்கு ஒரு தங்கை இருந்தாள். அவள் பெயர் மீரா. ரேவதிக்கு அந்த வீட்டிற்கு வந்த முதல் நாளிலிருந்தே ஒரு விஷயத்தை கவனித்தாள். அவள் மாமனார் சிவலிங்கம் மிகவும் கண்டிப்பானவர் போல தெரிந்தாலும் மீராவிடம் மட்டும் அளவு கடந்த பாசத்தை காட்டினார். ஆனால் அந்த பாசம் ஒரு தந்தையின் பாசமாக ரேவதிக்கு தெரியவில்லை. மீரா எப்போதும் ஒருவித பயத்திலேயே இருந்தாள். யாரிடமும் பேச மாட்டாள். கல்லூரியிலிருந்து வந்தவுடன் நேராக தன் அறைக்கு சென்று கதவை தாளிட்டுக் கொள்வாள். சிவலிங்கம் அடிக்கடி மீராவின் அறைக்கு செல்வார். என் மகளுக்கு உடல்நிலை சரியில்லை, நான் அவளை கவனித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி பல மணி நேரம் உள்ளேயே இருப்பார். ரேவதி ஒருமுறை கார்த்திகிடம் கேட்டாள், ஏன் மீரா எப்போதும் சோகமாகவே இருக்கிறாள்? மாமா ஏன் அவளை எப்போதும் அறைக்குள்ளேயே வைத்திருக்கிறார் என்று. அதற்கு கார்த்திக், அம்மா இறந்த பிறகு மீரா மனதளவில் பாதிக்கப்பட்டு விட்டாள். அப்பாதான் அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்கிறார். நீ இதில் தலையிடாதே என்று கூறிவிட்டான். ஆனால் ரேவதியின் உள்ளுணர்வு ஏதோ நடப்பதாக சொல்லிக்கொண்டே இருந்தது. சிவலிங்கம் வெளியே ஒரு கௌரவமான மனிதராக தெரிந்தாலும் வீட்டிற்குள் மீராவை அவர் நடத்தும் விதம் விசித்திரமாக இருந்தது. அன்று ஒரு நாள் கார்த்திக் வெளியூர் சென்றிருந்தான். நள்ளிரவு நேரம் திடீரென கீழே உள்ள மீராவின் அறையிலிருந்து ஏதோ சத்தம் கேட்டது. ரேவதி பயத்துடன் கீழே இறங்கி வந்தாள். மீராவின் அறைக்குள் கதவு லேசாக திறந்திருந்தது. ரேவதி உள்ளே எட்டி பார்த்தாள். அவள் கண்ட காட்சி அவளது ரத்தத்தையே உறைய வைத்தது. அங்கு சிவலிங்கம் ஒரு தந்தையாக இல்லை, ஒரு கொடூரமான மிருகமாக நின்றிருந்தார். மீரா விம்பி விம்பி அழுது கொண்டே, அப்பா வேண்டாம்
என்னை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சிக் கொண்டிருந்தாள். சிவலிங்கம் அவளை மிரட்டி சத்தம் போட்டால் உன் அண்ணனிடம் உன்னை பற்றி தவறாக சொல்லிவிடுவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ரேவதியால் நம்பவே முடியவில்லை. ஒரு தந்தை தன் மகளிடமே இப்படி நடப்பாரா? அவள் உடனே உள்ளே சென்று சிவலிங்கத்தை பிடித்து தள்ளிவிட்டார். என்ன செய்கிறீர்கள்? உங்களுக்கு அறிவே இல்லையா என்று கத்தினான். முதலில் சிவலிங்கம் அதிர்ச்சி அடைந்தாலும் பிறகு மிகவும் சாதாரணமாக, மருமகளே, இது எங்கள் குடும்ப விஷயம், நீ உள்ளே வராத. மீராவுக்கு புத்தி சுவாதீனம் இல்லை, நான் அவளை சரி செய்கிறேன் என்று அப்பட்டமாக பொய் கூறினான். அன்றுதான் மீரா தன் கதையை சொன்னாள். சிவலிங்கம் அவளுடைய சொந்த தந்தை இல்லை. மீராவின் அம்மா இரண்டாம் திருமணம் செய்து கொண்ட வந்த மாற்றான் தந்தைக்குத்தான் இந்த சிவலிங்கம். அம்மா இருக்கும்போதே அவர் இவளிடம் தவறாக நடக்க முயன்றான். அம்மா இறந்த பிறகு கார்த்திக்கிற்கு தெரிந்துவிடும் என்று மிரட்டி மீராவை ஒரு அடிமையாகவே வைத்திருந்தான். ரேவதி சும்மா இருக்கவில்லை. மறுநாள் கார்த்திக் வந்தவுடன் ஆதாரங்களுடன் அனைத்தையும் கை விளக்கினாள். கார்த்திக் தன் தந்தையின் முகத்திரியை கிழித்தான். சிவலிங்கம் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டார். மீரா அந்த நரகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாள். நண்பர்களே, இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், விவாகரத்து அல்லது மறுமணம் என்பது தனிப்பட்ட முடிவாக இருக்கலாம். ஆனால் அதனால் பாதிக்கப்படுவது பெரும்பாலும் குழந்தைகள், அப்பாவி குழந்தைகள் தான், குறிப்பாக பெண் குழந்தைகள். பாதிக்கப்பட்ட சூழலில் வளரும்போது இத்தகைய மிருகங்களிடம் சிக்கிக் கொள்கிறார்கள். பெற்ற தாய்மார்களே, உங்கள் கணவர் உங்கள் குழந்தையிடம் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை ஒரு நிமிடம் கவனித்து பாருங்கள். அவர் அப்படிப்பட்டவர் இல்லை என்று கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள். குழந்தைகளின் நடத்தையில் மாற்றம் தெரிந்தால் அதன் பின்னணியை கண்டறியுங்கள். உங்கள் வீட்டில் அல்லது பக்கத்து வீட்டில் யாராவது குழந்தையை மௌனமாகவோ அல்லது பயந்த சுபாவத்தினோடோ இருந்தால் அவர்களிடம் பேசுங்கள். உங்கள் ஒரு சிறிய அக்கறை ஒரு உயிரை காப்பாற்றக்கூடும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியுங்கள். இது போன்ற விழிப்புணர்வு கதைகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம்.